என்ன பண்ணுமணி என்னத்த பாக்குற எவனாலுமா நீ கூட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருப்ப சீக்கிரம் போனா தானே ரயில் வந்து போயிட போறப்பா கிளம்புடா என்ன எழுதியிருந்தது ராஜனடை நடந்து வர வேண்டும் இதப்படி நல்லா இருக்கா நீ லெட்டர் போட்டல நான் உடனே மாமனை கூட்டிட்டு நேரம் சத்தியமங்கலம் போயிட்டேன் அங்க போனா கடற்கரை தகராறு பண்றான் படவா யாருக்கிட்ட தகராறு பண்ற எனக்கு இதுல இருக்கும் துணி மாதிரி வேணும்னு சொன்னேன் அவங்கிட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு நேரம் நரம்பு கிட்ட போனா அவன் ஐயோ பொண்ணு மணி எனக்கு தைக்க வராதுன்னா படவா நீ தச்சு கொடுக்க பொண்ணு விடுவேன்னு மறுத்து மறந்தேன் பகல உட்காந்து இந்த மாதிரி தச்சு கொடுத்தான் எப்படி நல்லா இருக்கா இதுல இருக்கிற மாதிரி இருக்கா பாத்து சொல்லு நீ சொன்ன மாதிரியே தான் நான் தச்சு போட்டிருக்கேன் ரமணி நீ சொன்னதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் தச்சு மாட்டிட்டு வந்திருக்க நீ எதுவுமே பேசாம சும்மா நிக்கிறிய ஏதாவது சொல்லு எப்படி சொல்லு பண்ணுமனே உன் அழகையும் ஆட அலங்காரத்தையும் பார்த்து அசந்து போயிடுச்சு பேச வார்த்தை வருமான்னு நீங்க தானே சிந்தாமணியோட மாமா பொண்ணுமணி சொல்லிருக்கா என்ன பத்தி எல்லாம் சொல்லிருக்குமே இந்த பொண்ணுமணி மாமா தனக்கு எல்லாம் சொல்லிருக்குமே இப்ப எதையும் சொல்லக்கூடிய நிலைமையில அவ இல்ல ஏன் பரீட்சை முடிஞ்சதும் உங்களுக்காக பர்ச்சேஸ் பண்றதுக்காக கடை வீட்டுக்கு போனா திரும்பி வரும்போது சுயநினைவு இல்லாம தாங்க திரும்பி வந்தாங்க. இப்ப நீங்க பாக்குறது உங்க பழைய சின்னாமணி இல்ல சித்தபரம கொடுத்து தன்னே யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாத நிலைமையில இருக்கிற ஒரு குழந்தைய. நான் நம்ப மாட்டேன். சித்தாமணிக்கு ஒண்ணும் கிடையாது. குழந்தை என் சித்தாமணி யார வேணா மறக்கும். என்ன இந்த மாமனை மறக்க மாட்டேன்ல மாமன்கிட்ட விளையாடுறது தானே என் சித்தாமணி. இந்த மாமன் உனக்கு கைய குடுமா குடுமா. வாங்க என் பொண்ணுக்கு என்ன பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல. ஏமா இந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? பரீட்சை முடிஞ்சதும் அவங்க மாமா பொண்ணுமணிக்காக ஏதோ வாங்கறதுக்கு கடை வீதிக்கு போனா திரும்பி வரும்போது இப்படி சுயநினைவு இல்லாம இருந்தா. ஆட்டோ விட்டு இறங்க மாட்டேனா நாங்க தான் அவளை வலுக்கட்டாயமா இறக்க வேண்டியதா போயிடுச்சு. கவுண்டர பயப்படாதீங்க. ஏதோ ஒரு சின்ன அதிர்ச்சி உங்க பொண்ணோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. வயலண்ட் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே இல்லாதனால இது ஒரு சாதாரண அம்னிஷியா தான். இவன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாலே போதும், சீக்கிரமாவே சுயநினைவு திரும்பிடும். நான் மருந்தெல்லாம் எழுதி தரேன், அதை கொடுத்து வந்தாலே போதும். நான் வரேன்.
முனியாண்டி 5 ரூபா. முனி 5. கந்தசாமி கவுண்டர் 10 ரூபா. கன்சாமி கவுண்டர் 10. ஏய் காசு பத்திரம் 5 10 திருட்டு போயிட்டா தப்பா போயிடு. மொய் பணம் திருட்டு போய் அடிபட்டு செத்தவங்க ரொம்ப பேரு. எவ்வளவு இது? கேட்டனா இது வச்சது யாருடா? அந்த நீங்க பாருங்க, அத ஓடுற பாருங்க. டேய் டேய் கல்யாணம் பண்ணியா? டேய் நில்றா. டேய் டேய் நில்றா. டேய் நில்றா 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 நில்றா. டேய் டேய் நில்றா 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 நில்றா. டேய் என்ன இது? கேட்டனா எதுக்கு வச்ச? மொய் எழுதுனேன். எதுக்கு? சந்தோஷத்துக்கு தான். யார் சந்தோஷம்? பொண்ணு மாப்பிள்ள சந்தோஷத்துக்கு. ஓ இந்த 8 அணா வாங்கிட்டு பொண்ணு மாப்பிள்ளை சந்தோஷம் அடிச்சிருவாங்களா? இல்ல இந்த 8 அணா வச்சு சர்வதேச கடனை அடிச்சிடலாம்னு நினைச்சியா? இந்த 8 அணா வைக்கிறதுக்கு ஒருத்தன் வந்தியா? என் குடும்பத்தோட வரணும்னு பத்திரிக்கை போட்டிருந்தாங்களே, நாங்க 16 பேர் வந்தோம். அதேங்க அப்பா 16 பேரா? ஏய் நீங்க சாப்பிட்ட இலை எவ்வளவு தெரியுமா? ஒரு இலை 1 ரூபா. 16 பேருக்கு 16 ரூபாய் இலைக்கே ஆகுதுடா. ஒரு வருஷத்துக்கு உட்கார்ந்து கட்டின மாதிரி கட்டி இருக்கீங்க. கைவிட்டு வாங்கிடுறேன். பேசாதீங்க, மான பிரச்சனை. மானம் என்னடா மானம்? 8 நாளுக்கு மண்டி போட்டு குடும்பமே உட்கார்ந்து தின்னுருக்கீங்க. உங்களுக்கு மான பிரச்சனை வேறையாடா? டேய் பாத்தடா. பார் இந்த 8 நாள் வச்சு இஞ்சி மரமா வாங்கி தின்னு, இல்ல சோடா வாங்கி குடி. இனிமே கல்யாண வீட்டு பக்கம் நீ வந்த ஒன்ன கத்தி வச்சு கால எடுத்துருவேன். போடா. அவனை ஏன் துரத்துறது அடிங்க? விரட்டி அடிக்கணும். அடே அவன் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணா 8 நாள் மொய் வச்சுட்டு 16 பேரை கூட்டி வந்து திருட்டு போறான்டா. மொய் எதுக்கு வைக்கிறது? கல்யாண வீட்டுக்கார கஷ்டம் தீர்றதுக்கு. ஒரு 1000 500 வச்சா தானே நம்ம மேல மதிப்பு மரியாதை வரும். ஓ, மொய் வச்சா 1000 500 வைக்கணுமா? பின்ன இவன மாதிரி 8 நாள் வைக்கிறதா? காஞ்ச பைய வாடா. சிந்தாமணி சாப்பிடவே மாட்டேன்னு தட்டை தூக்கி எறிஞ்சிட்டு அடம் பிடிக்குதுப்பா. நீ வந்து சொன்னாதான் கேப்பான்னு நினைக்கிறேன். சித்தவா சாமி. சிந்தாமணி, இது பாரு, பொண்ணுமணி மாமா சொன்னா சாப்பிடணும். சாப்பிட மாட்டியா? சிந்தாமணி சாப்பிடுறா. நீ சாப்பிடலன்னா இது அத்தனையும் இந்த பொண்ணுமணி மாமா சாப்பிடுவான். சாப்பிட போறேன்.